ஹாய், திஸ் இஸ் தர்ஷினி ஹியா. வெல்கம் டு ஹோம் ஃபைண்டிங்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நான் என்னோடய பூஜா ரூம் டூர் தான் காமிக்க போகிறேன். ஸோ பூஜா ரூம் வந்து நம்மகிட்ட செப்பரேட்டாக இல்லை. ஸோ அதுக்குன்னு தனியாக ஷெல்ஃப் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த தோரணம் சொல்லிடுறேன். அது வந்து நான் திருப்பதியில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முருகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர். அவரை தான் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அஷ்டலக்ஷ்மி படம். ஸோ எல்லா லக்ஷ்மிகளும் ஒரே படத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து விநாயகர். இது வந்து உருவம் பதிச்ச விநாயகர் மாதிரி இருக்கும். பின்னாடி கிளாஸு அண்ட் வந்து சைடில் வந்து நமக்கு ப்ராப்பர் கோல்டன் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வராகி அம்மனுடைய ஃபோட்டோ. இது வந்து கோயம்புத்தூரில் ஃபேமஸான வராகி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே வாங்கியிருந்தது. அண்ட் பண்ணாரி அம்மன், மீன்குளத்தி பகவதி அம்மன் அவங்க ஃபோட்டோஸும் இருக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஃபேவரெட். அண்ட் வந்து பெருமாள், லக்ஷ்மி தேவி, மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இந்த இது வந்து இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போதே வச்சுருந்தாங்க. இந்த பெருமாளுடைய ஃபோட்டோ லைட்ஸ்லாம் வர மாதிரி. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வேல்மாறல் புக் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வேல்மாறல் படிப்பேன். அண்ட் விநாயகர் வந்து இந்த ஒயிட் கலர் விநாயகர் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். லட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரி, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. 170 ருபீஸ் என்னமோ தான் வந்தது. வெயிட்லெஸ் பட் நல்லாயிருக்கு. கார் டேஷ்போர்டில் ஓட்டுற மாதிரியான விநாயகர். நான் பூஜா ரூமில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விநாயகர் தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு மனை வச்சு உட்கார வச்சுருக்கேன். பிராஸ் தான். நெக்ஸ்ட்டு வேல். என்னோட முருகருடைய வேல். இது வந்து 12 இன்ச்சஸ் வேல். இது வந்து செப்பரேட்டாக நம்ம அந்த மேலே இருக்கிற டாப் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது. அண்ட் அந்த மாதிரி. அண்டு இது வந்து ரவுண்டாக நமக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கிறதுக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளேட் வந்து செப்பரேட் தான். ஸோ அட்டாச்டெல்லாம் கிடையாது. அண்ட் இது இன்னொரு முருகர். இந்த குட்டி வேலை வந்து நம்ம செப்பரேட்டாக கையில் எடுத்துக்கலாம். லைக் வேல்மாறல்லாம் படிக்கும்போது அந்த வேலை நான் கையில் வச்சுட்டு படிப்பேன். அண்ட் திருப்பி சாமிக்கிட்டேயே வச்சுருவேன். பிராஸ் தான் அதுவும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிவபெருமானை நான் திண்ணூர்லேயே உட்கார வச்சுருக்கேன். அண்ட் வந்து சுற்றி ருத்ராட்சம் போட்டு பின்னாடி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நந்தி தேவருமே இருக்காங்க. அடுத்தது அன்னபூர்ணி அம்மன். அண்ட் அடுத்தது வந்து வராகி அம்மன். இவங்க 2 பேர்த்தோட சிலையுமே நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா சிலைகளுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா சிலைகளையுமே நான் மனை போட்டு வச்சுருக்கேன். அன்னபூர்ணி அம்மன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்க காசியிலேருந்து வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க போனவங்க. அண்ட் குபேரப்படி. நிறைய பேர்த்துக்கு இது தெரியுமான்னு தெரியல. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. பட் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியல குபேரப்படினா என்னென்னு. இது வந்து குபேரா காயின். பின்னாடி வந்து நமக்கு யந்திரம் இருக்கும் நம்பர்ஸ் போட்டு. முன்னாடி வந்து குபேரனுடைய ஃபேமிலி ஃபோட்டோ, ஃபேமிலி வித் மகாலட்சுமி தேவி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் இது வந்து நிதி. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸ். அது வந்து நான் நல்லா பானைக்கு மேலே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா குபேரருக்கு பிடிச்சது வந்து அந்த நிதி தான். ஸோ அதனால அவருக்கு முன்னாடி அதை நான் வச்சுருக்கேன். குபேரர், அவருடைய மனைவி சித்திரலேகா, மேலே வந்து மகாலட்சுமி அம்மன் அப்படி இருக்கிற மாதிரி சிலை வச்சுருக்கேன். அண்ட் இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா, மண் பானையில் எங்கள் அம்மா வந்து கல்லுப்பு, வசம்பு அண்ட் வந்து காயின், காசு நோட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மகாலட்சுமியோட இது அப்படிங்கிறதுனால. அண்ட் வந்து சந்தன குங்குமம் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சாமி முன்னாடி லைக் அம்மன் முன்னாடி நமக்கு வந்து குங்குமம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குங்குமச்சிமிழ். இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது நம்ம வீட்டில். குங்குமச்சிமிழில் வந்து நான் குங்குமம் போட்டு சாமி முன்னாடி வச்சுருக்கேன். அண்ட் நம்மக்கிட்ட 2 காமாட்சி விளக்கு இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி. ஸோ ஓவரால் லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். தீபக்கால், தூபக்கால் எல்லாம் வச்சு இப்படி தான் நமக்கு வந்து ஓவரால் லுக் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு முருகர் அடிக்ட்டு. எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் ரொம்பவே முருகரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த முருகர் தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். அடுத்த நாள் வந்து வைகாசி விசாகம் அண்ட் முன்னத்த நாள் வந்து டியூஸ்டே. எனக்கு இன்னிலேருந்து விரதம் இருக்கணும் அண்டு நம்ம வந்து வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு நினச்சி வைகாசி விசாகத்துக்கு முன்னத்த நாள் நான் போய் வாங்கிட்டு வந்த முருகர். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் உணர்த்தியிருக்காரு. அந்த சிலையில் வந்து அந்த கடவுளுடைய சக்தி இருக்குங்கிறத நான் நிறையா உணர்ந்திருக்கேன். ஸோ வந்து நான் எப்போவுமே எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வெத்தலை தீபம் போடுவேன். எப்போவுமே வந்து
நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னா, திரி வந்து ஒத்தையில போடக்கூடாது. 2, 2 திரியா அந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டிட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நான் உருட்டிட்டுருக்கேன். இது வந்து காமாட்சி விளக்கு தான் நம்ம வீட்ல இருக்கிறது. அண்டு ஆயில் வந்து எப்பவுமே நம்ம பாட்டில்ல தான் வாங்குவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் அ எனக்கு வந்து ஆக்சுவலி இன்னும் ஒரு 10 டேஸ்ல மேரேஜ். ஸோ, அது முடிச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் வீட்டுக்கு டோட்டலா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாமே கம்மி கம்மியா தான் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ, பாக்கெட்ல வாங்கியிருந்தாங்க. அதில வந்து நான் கொஞ்சமா மட்டும் அ ஊத்தி விளக்கேத்திக்கிறேன். ஏன்னா விளக்கு வந்து தானா குளிரக்கூடாது. நம்ம தான் குளிர வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் எ எரியிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஊத்தணுமோ, அந்த அளவுக்கு நான் ஊத்தியிருக்கேன். அண்ட் நல்லா திரி போட்டுட்டு நம்ம நெனச்சு விட்டுட்டு விளக்கேத்தனோம் அப்டின்னா, டக்குன்னு நமக்கு புடிச்சுக்கும். ஸோ அதனால நான் அது பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த சாமிய வேணாலும் கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி கும்பிட பிடிக்குதோ நீங்க தாராளமா கும்பிடுங்க. நான் பண்றேன் அதனால நீங்களும் பண்ணணும். ஆ இவங்க பண்ற மாரியே நம்மளும் பண்ணலாம். லைக் நானும் என்னையுமே சொல்றேன். இன்னொருத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லி நானும் பண்ணணும் அப்படி கிடையாது. எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் கும்பிடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்க கும்பிடுங்க. எந்த தப்புமே கிடையாது. நான் வந்து இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால வெத்தல தீபம் ஏத்த போறேன். ஸோ, அதனால வந்து நான் ஸ்டார் கோலம் போட்டுக்கிறேன். ஸோ, ஸ்டார் போட்டு நடுவுல ஓம்ன்னு எழுதிட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு தான் நான் வந்து அ விளக்கேத்துவேன். ஸோ, அதனால நான் வந்து இந்த கோலம் போட்டுட்ருக்கேன். நான் வந்து அரிசி மாவுல போடல. கடையில வாங்கின கோலப்பொடியில தான் போடுறேன். ஏன்னா, அரிசி மாவுல நம்ம போடுறது வந்து தப்பு கிடையாது. பூஜை ரூம் ஃபுல்லா எறும்பு வந்துரும். ஸோ, அத நம்ம வெளியில போட்டா கூட பரவால்ல. நெறைய பேர் வந்து பூஜை ரூம்ல அரிசி மாவுல போடுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எறும்பு தொல்லைகள் இல்ல அப்டின்னா, நீங்க தாராளமா போடலாம். பட் நான் வந்து அ சாதா கோலப்பொடி தான் போடுறேன். அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து மோஸ்ட்லி பிராஸ் ஐட்டம்ஸ் தான். நான் இன்னுமே நெறைய வாங்கி வச்சிருக்கேன். பட் அது இங்க ஸ்பேஸ் கன்வீனியன்ட்டா இல்லாததுனால நான் யூஸ் பண்ணாம இருக்கேன். அண்ட் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட்டா முருகர் ஃபோட்டோ காட்டுனேன்ல, அது வாங்குன இடத்துல வாங்குனேன். ஸோ அது வந்து ரொம்ப குவாலிட்டியான பிராஸ் கிடையாது. அ இருந்தாலுமே சரி, இப்போதைக்கு நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அத நான் வாங்கிட்டேன். ஸோ அது மாரி வெத்தல தீபம் ஏத்துறதுக்கு, கீழ அப்படியே வெத்தல வைக்காம இப்படி வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ வெத்தலையுமே வந்து நான் கடையில தான் வாங்குவேன். நம்மக்கிட்ட வெத்தல செடியுமே இருக்கு. ஆனா வந்து அது அப்பப்போ கொஞ்சம் பராமரிக்காம விட்டதுனால சரியா வளரல. ஸோ அதனால இனிமே தான் நல்லா பராமரிக்கணும். நம்ம முருகருக்கு ஏத்துற வெத்தல தீபம் வந்து நம்ம செடியிலேருந்து வர வெத்தலையா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நெக்ஸ்ட் டைம் முடியுமான்னு தெரியல. பட் அது ஒன்ஸ் நமக்கு வெத்தல குடுக்க ஆரம்பிச்சது அப்டின்னா, கன்டினியூஸா அதுலருந்தே நமக்கு குடுக்கணும். அந்த அளவுக்கு நான் அத வந்து பராமரிக்கணும்னு நெனச்சிட்டுருக்கேன். ஸோ, இப்போ வெத்தல தீபம் ஏத்துறதுக்கு வந்து 6 வெத்தல அந்த தட்டு மேல நான் வச்சுட்டேன். கோலத்து மேலேயே தட்டு வச்சு அது மேல நான் வச்சிருக்கேன். அண்ட் அதோட காம்பு வந்து கிள்ளிறணும். அதில வந்து மூதேவி தாயார் இருப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நான் காம்பு கிள்ளிட்டேன். அதோட எட்ஜஸ்ல மட்டும் சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன். குங்குமம் வைக்கும்போது எப்பவுமே ரிங் ஃபிங்கர்ல தான் வைக்கணும். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஐயர் சொன்னது. ஸோ, அதனால நான் சொல்றேன். அண்ட் வந்து நான் அகல் விளக்குல தான் எப்பவுமே முருகருக்கு விளக்கேத்துவேன். இப்போலாம் விளக்கு சுத்தியுமே 6 விளக்கு அந்த மாரி பிராஸ்லயே விக்கிது. அது என்னமோ தெரியல, எனக்கு அதில ஏத்த புடிக்கல. எனக்கு வந்து அகல் விளக்குல ஏத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை எப்பவுமே. அதனால நான் அவ்ளோ பிராஸ் ஐட்டம்ஸ் வாங்கியுமே வந்து எனக்கு அந்த மாதிரி வேல் சுத்தி விளக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வாங்குறதுக்கு வந்து விருப்பமே இல்ல. எப்பவுமே அகல் விளக்கு, மண் விளக்குல ஏத்துறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ, அதுலயுமே வந்து சந்தன குங்குமம் வச்சு தான் நான் வச்சிருக்கேன். அண்ட் நான் திரி போட்டு அதே மாரி 2 திரி உருட்டி போட்டு அண்ட் அதில நம்ம எப்பவுமே விளக்கேத்துறதுக்கு ஊத்துற எண்ணெய் தான் ஊத்தி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து நெய் இல்ல இன்னைக்கு ஆக்சுவலி. நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்றது தான் இருந்தது. சாமிக்குன்னு நான் தனியா வாங்கல. மறந்துட்டேன். ஏன்னா வீடியோவும் எடுத்துட்டு இது ஆல் ஆஃப் த சடன் நான் வந்து யோசிச்சதுனால நான் வந்து மறந்துட்டேன். லைக் வீடியோ எடுத்துட்டு நம்ம சாமியும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி மறந்துட்டேன். ஸோ, அதனால வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு நம்ம கடவுள மனசார கும்பிடும்போது கண்டிப்பா அவரு அத ஏத்துப்பாரு. எனக்கு நீ நெய் விளக்கு தான் போடணும்னு கடவுள் சொல்லல. என்னோட சந்தோஷத்துக்காக நான் அப்படி ஏத்திட்டு இருந்தேன். பட் இப்ப என்கிட்ட இல்ல.
ஆயிலுமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதனால கொஞ்சோண்டு மட்டும் ஊத்தி நான் வந்து விளக்கேத்தியிருக்கேன். அந்த வெத்தலையோட காம்பு கூட நம்ம உள்ளேயே போட்டுறணும் விளக்குக்குள்ள. அண்ட் சாம்பிராணி எங்கெல்லாம் வந்து நல்ல மணம், நல்ல ஸ்மெல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா கடவுள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூஜை ரூம் எப்பவுமே வந்து கெட்ட ஸ்மெல் இல்லாம நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு மணத்தோட இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கடவுள் வந்து ஐ மீன் அந்த ஒரு வைப்ரேஷனே வந்து அந்த கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் குடுக்கும். கண்டிப்பா அந்த நல்ல ஸ்மெல்லுக்கு வந்து கடவுள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில நம்பிக்கை இருக்கு. நான் வந்து சாம்பிராணி எப்பவுமே போடுவேன். கற்பூரம் பத்த வைக்கிறேனோ இல்லையோ, இல்ல ஊதுபத்தி பத்த வைக்கிறேனோ இல்லையோ, சாம்பிராணி வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். ஸோ அது வந்து நான் இந்த தூபக்கல்ல போட்டு வச்சுக்கிறேன். ஸோ எப்பவுமே நான் வந்து இப்படி தான் சாமி கும்பிடுவேன். இன்னைக்கு வீடியோக்காகன்ட்டு இல்ல. எப்பவுமே இப்படி தான் சாமி கும்பிடுவேன். கற்பூரம் ஏத்தி ஆக்சுவலி எனக்கு வந்து விளக்கேத்தும்போது வீடியோ எடுக்க விருப்பம் இல்ல. ஏன்னா மனசார நெறைய விஷயங்கள் வேண்டணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.